ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜே எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஷோகேஸ் வந்து எப்படி டெக்கரேட் பண்ணலாம். ஷோகேஸில் வந்து டெக்கரேட் பண்ணுறது பண்ணுவோம், ஆனால் அதுக்கு வந்து ஒரு லைட் செட்டிங் வச்சா சூப்பராக இருக்கும். அதோட நல்ல லுக்காக இருக்கும் ஷோகேஸு. சில ஷோகேஸ் வந்து லைட் செட்டிங் வந்து நம்மளுக்கு கெட்டும்போது விற்பாங்க. சில ஷோகேஸ் வந்து இந்த மாதிரி உட்டனில் செய்கிறவங்க வந்து அதில் வைக்க முடியாது. வைக்கிறது எப்படிடா அப்படின்னு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. நல்லா மல்டி கலரில் நம்மளுக்கு நல்லா பிரைட்டாக நைட் டைமில் நல்லா அட்ராக்டிவாக நல்லா தெரிகிறதுக்குனா நம்ம வந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன எல்இடி லைட்டு ₹2 அந்த மாதிரி ரேட்டு தான் வரும். மல்டி கலர் லைட்டு அது ஒரு 12. ஏன்னா எனக்கு 12 ரேக் இருக்குது. 12 இன்னொன்று அந்த எல்இடி லைட்டுக்கு ரெசிஸ்டர் 220 ஓம் ரெசிஸ்டர் பார்த்துக்கோங்க. அந்த ரெசிஸ்டர் ஒரு 12. இது ரெண்டத்தையும் வச்சு நம்ம வந்து ஷோகேஸில் வந்து லைட் செட்டிங்ஸ் நம்ம பண்ணலாம். என்னோடதுக்கு நான் இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம போட்டோன்னா லைட் வந்து பிரைட்னஸ்ஸாக இருக்காது. அதுக்கு கம்மியாக போட்டாலும் இதாகிடும். டேரெக்டாக நம்ம போட்டோன்னா லைட் வந்து மல்டி கலர் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே போயிடும், ஃபியூஸ் ஆகிரும். அதனால தான் நான் வந்து கரெக்டான வேல்யூ 220 வோல்ட்டு செட் ஆனிச்சு, அதையே நான் போட்டுட்டேன். இப்போ வந்து இது எப்படி நான் வந்து இந்த லைட் செட்டிங் வந்து இது எப்படி நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது இதில் எதில் வயர் போகுது, எப்படி லைன் போகுது, எப்படி எரியுது அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஷோகேஸுங்கும் போது நம்ம அதை அழகாக காட்டணும். நம்ம வயர் அங்கங்கே கொச்சான்னு போயிருந்துச்சுன்னா அது ரொம்ப நம்மளுக்கு பார்க்கவே கொஞ்சம் இதாக இருக்கும், அது அழகாக தெரியாது. இப்போ வந்து நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து ஒரு சின்ன காப்பர் கம்பி போயிருக்கும். இந்த நடு சென்ட்ரு இதில் சின்ன காப்பர் கம்பி மேலேருந்து கீழே வர இந்த பேருக்கு பாருங்க, இந்த பேருக்கா இது மேலேருந்து கீழே வர இதை வந்து நான் பாசிட்டிவாக எடுத்துட்டேன். அதாவது இந்த ரேக் இந்த லைட்டுக்கு இந்த இதில் வந்து இந்த பாசிட்டிவ் லைன் போகிற இடத்துல ஒரு ரெசிஸ்டர் போட்டிருக்கேன். இப்படி எல்லா லைட்லேயும் ரெசிஸ்டர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லா இதுலேயும் ரெசிஸ்டர் இருக்கும். ஏன்னா நம்ம ரெசிஸ்டர் இல்லாமல் போட்டோம்னா மொத்த இதுக்கு ஒரு ரெசிஸ்டர் போட்டாலும் அது வந்து அவ்வளோத்துக்குலாம் இதாகாது. ஒவ்வொரு இதுக்கு ரெசிஸ்டர் தனித்தனியாக போட்டால் தான் நம்மளுக்கு செட் ஆகும். அதனால் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஏன்னா தனித்தனியாக இது பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாகவும் இருக்கும். அது பக்கத்தில் போடுற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நெகட்டிவ் எங்கே நான் போட்டிருக்கேன்னா, நெகட்டிவ் லைன் இந்த இருக்குல்ல, நம்மளுக்கு ஷோகேஸில் வந்து சைடு அலுமினியது தான் வரும். அந்த கிளாஸ் நம்ம பூட்டுறதுக்கு அந்த அலுமினியது வரும். அதில் வந்து நம்ம மேலே வந்து நம்ம அந்த கிளாஸ் சைடு ஒரு சும்மா சின்ன இது மாதிரி நம்ம வந்து சொறி விட்டோம்னா அந்த இது ஃபுல்லாக நெகட்டிவ் லைன் போய்கிட்டு இருக்கும். இது வந்து டிசி சப்ளை தான் பார்த்துவாங்க. அதாவது 5 வோல்ட் சார்ஜரு, அந்த சப்ளை தான் 5 வோல்ட் கரண்ட்டு தான் வரும். 5 வோல்ட் கரண்ட்டு நம்ம டேரெக்டாக நம்ம இதில் கொடுத்தோன்னா பல்பு எரிஞ்சு போயிடும். இதில் வந்து நான் பாசிட்டிவ் கொடுத்துருக்கேன், இதில் நெகட்டிவ் கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், இந்த சைடு வந்து என்னென்னா இதில் வந்து நெகட்டிவ் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த சைடு பல்புக்கு வந்து இதுலேருந்து பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேருந்து பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். ஆனால் நெகட்டிவ்க்கு வந்து நம்மளுக்கு சைடு அந்த அலுமினிய தகடு இல்லை. ஸோ இதுலேயே நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நெகட்டிவ் லைனு, இது நெகட்டிவ் லைனு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து இந்த பல்புக்குரிய பாசிட்டிவ் லைனு, அதுக்கு வந்து அதுக்கும் இந்த அலுமினியது, இந்த அலுமினியத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த அலுமினிய தகடில் வந்து நான் வந்து நெகட்டிவ் லைன் எடுத்துருக்கேன். இது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூர்ந்து கவனிச்சாதான் இந்த ஒரு இதெல்லாம் தெரியும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதுக்கு மேலே வந்து அந்த சார்ஜர் லைன் எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதுவும் தெரியாது. நம்மளுக்குலாம் கூர்ந்து கவனிச்சா தான் தெரியும். மேலே வந்து 5 வோல்ட் நார்மல் சார்ஜர் தான். உங்கள் வீட்டில் ஏதாவது சார்ஜர் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஒரு யூஸ் இல்லாத சார்ஜரு, பட் ஆனால் வயர் பிஞ்சு போச்சு, அந்த சார்ஜர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சார்ஜர் வச்சு தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இது வந்து நெகட்டிவ் லைனு, இது கூட கொடுத்துருக்கிறது வந்து ஒவ்வொரு இதில் பாசிட்டிவ் லைனு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சின்னதாக வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த சர்க்யூட் இது பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் லைட்டு. மல்டி கலர்னால நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தெரியும். இன்னொன்று நைட்டு டைமு சூப்பராக இருக்கும். நைட் டைமு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லைட்டை மட்டும் போட்டோன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் இந்த இது நான் செய்கிறதுக்கு வந்து வெறும் எனக்கு எவ்வளோ வந்துச்சு, வெறும் 30 ரூபீஸ் அந்த மாதிரி தான் ஆனிச்சு. ஏன்னா பல்போட ரேட்டு ₹2, ரெசிஸ்டர் வந்து 12னா ₹5 அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா ரெசிஸ்டர் ரேட்டு கம்மி தான், இந்த மாதிரி தான் வரும். என்ன கரெக்டான ரெசிஸ்டர் போடுங்க, கரெக்டான இதில் பிரைட்னஸும் இருக்கணும்,
நம்மளுக்கு பல்பு எரியாமலும் இருக்கணும். ஸோ கரெக்டான இது போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ போடுறேன், அது உங்களுக்கு அப்போ தான் வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.